ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 9 மேக்னட்டிசம் லெசனுடைய பார்ட் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் நம்பர் 1 and 2 ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு பார்ட் நம்பர் 3 வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பார்ட் நம்பர் 1ல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய பேசிக்ஸ் பற்றி நம்ம படித்தோம். ரெண்டாவது லெசனில் வந்து ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஒரு காந்தப்புலத்தில் மின்னோட்டத்தை கடந்து செல்லும் கடத்தியை வைக்கும்போது அங்கே ஏற்படுகின்ற விசையை பற்றி நம்ம படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் மோட்டார்ஸை பற்றி நம்ம படித்தோம். இப்போ இந்த லெசனில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா, எப்படி வந்து எலக்ட்ரிக் மோட்டாருக்கு பிரின்சிபலாக நம்ம ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு படித்தோமோ, அதே போல் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டருடைய பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா, ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ப்ரீவியஸாக என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர் இருக்குது. ஸோ அந்த கண்டக்டரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த கண்டக்டரை சுற்றி செறிவு வட்ட வடிவில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வடிவில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லும். அதாவது மின்னோட்டத்தால் ஏற்படுகின்ற காந்த விளைவு அப்படின்னு நம்ம சொல்லும். அதாவது எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி, கரண்ட்டை பயன்படுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ இப்போது இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்னெட்டில் இருந்து, ஓகேவா, ஒரு மேக்னெட்டில் இருந்து நம்மளால் மின்சாரத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ், நம்மளால் கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டில் இருந்து மின்சாரத்தை வந்து உருவாக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு காந்தகத்தை பயன்படுத்தி ஒரு கண்டக்டரில், ஒரு கடத்தியில், அந்த கடத்தியில் கரண்ட்டெல்லாம் எதுவும் போக தேவையில்ல. நார்மலாக ஒரு கடத்தியில் காந்தத்தை பயன்படுத்தி ஒரு கடத்தியில் மின்சாரத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உருவாக்க முடியும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறோம். ஸோ அந்த கடத்தியில் உருவாகக்கூடிய மின்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மின்சாரத்துக்கு பேர் தான் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லெசன் ஃபுல்லாகவே இன்டியூஸ்டு கரண்ட்டை தான் நம்ம பயன்படுத்தும். ஓகேவா, ஸோ இப்போது ஒரு மேக்னெட்டை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்க முடியும் நம்ம படித்தாச்சு. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்பது என்ன? மின்காந்த தூண்டல் என்பது மின் கடத்தியில் காந்த புலத்தை மாற்றுவதன் மூலம் மின் கடத்தி முழுவதும் மின்னோட்ட விசை உற்பத்தி ஆகும். இந்த நிகழ்வை மைக்கேல் ஃபாரடே என்பவர் கண்டறிந்தார். ஸோ இதை முதல்ல எப்படி வந்து ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு காந்த புலத்தில் மின்னோட்டம் சுமந்து செல்லும் கடத்தி உண்டாக்கக்கூடிய ஃபோர்ஸை எப்படி மேரி ஆம்பியர் வந்து கண்டுபிடிச்சாங்களோ, அதே போல் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே வந்து கண்டுபிடிக்கிறாரு. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கடத்தி ஒரு காந்த புலத்திற்குள் நகரும் போது, அல்லது ஒரு கடத்தியை காந்தத்துக்குள்ளே நகர்த்தும் போதோ, அல்லது ஒரு காந்த புலம் ஒரு கடத்தியை சுற்றி மாறும்படி அமைக்கப்பட்டாலோ, இல்லை ஒரு கண்டக்டரை ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கிட்டு காந்தத்தை மூவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு காந்தகத்தை ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கிட்டு ஒரு கண்டக்டரை மூவ் பண்ணாலும், அந்த கண்டக்டரில், அந்த கடத்தியில் மின்சாரம் என்பது தூண்டப்படுகிறது. ஸோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல். அந்த கடத்தியில் உருவாகக்கூடிய மின்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மின்சாரத்துக்கு பேர் தான் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மின்காந்த விசை அப்படின்னு சொல்லுவாங்க. மின்காந்த விசை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினேஷன் புரியலன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காயில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஒரு காயில் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரே ஒரு காயில் மட்டும்தான். இந்த காயிலில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேல்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணுறேன் இந்த காயிலை. கேல்வனோமீட்டர் அப்படின்னா என்ன? கேல்வனோமீட்டர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் லெசனில் கேல்வனோமீட்டர் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத படிச்சிருக்கோம். எதற்காக? ஒரு சர்க்கியூட்டில், ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் மின் சுற்றில்
கரண்ட் இருக்கா இல்லையா, அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, கரண்ட்டோட ப்ரெசன்ஸு அது எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், கேல்வனோமீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். தமிழ்லேயும் இதுக்கு பேர் என்ன தான் பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் தான். ஸோ கேல்வனோமீட்டர் எதற்காக பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின் சுற்றில் கரண்ட் இருக்கா இல்லையா, அந்த கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேல்வனோமீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காயிலுக்கு அருகாமையில் ஒரு பார் மேக்னெட்டை வைக்கிறேன். ஸோ பார் மேக்னெட்னா சட்டகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார் மேக்னெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறோம். ஓகேவா. ஸோ இந்த காயிலில் படாத வரைக்கும், காயிலுக்கும் இந்த மேக்னெட்டுக்கும் தொடர்பு இல்லாத வரைக்கும் இந்த கேல்வனோமீட்டரில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கவே இருக்காது. இந்த காயிலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயிலுக்குள்ளே நகர்த்துறேன். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து நகர்த்துறேன். ஓகேவா. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நகர்த்துறேன். உடனே இந்த கேல்வனோமீட்டர் என்ன ஆகும், இந்த காந்தகத்தை இந்த காயிலுக்குள்ளே, ஓகேவா, இந்த சட்ட காந்தத்தை இந்த காயிலுக்குள்ளே ரைட்லேருந்து லெஃப்ட் நகர்த்தும் போது இப்படி இருக்கக்கூடிய இந்த கேல்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய ரீடிங்கு இந்த மாதிரி மாறி போயிடும். இந்த சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. டிஃப்ளெக்ட் ஆகி அகைன் இந்த 0 பொசிஷனுக்கு வந்துடும். ஏன்னா இந்த காயில் கரெக்டாக இந்த இடத்துல நகர்ந்து போய் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த காயில் வந்து இந்த நகரும் போது டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அகைன் வந்து ஸ்டேஷ்னரி ஆனவுடனே இந்த மாதிரி 0. அகைன் வந்து உள்ளே இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காந்தத்தை லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ வெளியே எடுக்கும்போது கேல்வனோமீட்டர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஸோ உள்ளே நகர்த்தும் போது இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி வந்து சேஞ்ச் ஆகிடும். வெளியே நகர்த்தும் போது இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை உள்ளேயும் வெளியேயும் இந்த மாதிரி உள்ளே வெளியே இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணும்போது, ஒரு காயிலுக்குள்ளே மூமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இப்படி இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டை இந்த காயிலுக்குள்ளே நகர்த்தும் போது இந்த காயிலில் என்ன கரண்ட் வந்து வருது, இதில் வந்து கரண்ட் என்பது ப்ரொடியூஸ் ஆகுதுங்களா, இதுக்கு பேர் தான் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இந்த காயிலில் கரண்ட் என்பது ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் கேல்வனோமீட்டரில் ரீடிங் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகும்போது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, வெளியே வரும்போது மேக்னெட் வந்து வெளியே வரும்போது ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போது கரண்ட் வந்து இங்கே உருவாகக்கூடிய கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பாதியில் இந்த அளவுலையும் இரண்டாவது பாதிலையும் இந்த மாதிரி இருக்கும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிம்பிளாக புரிஞ்சுதுங்களா. ஒரு காயில் கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு பக்கத்தில் ஒரு சட்டகாந்தம் வைக்கிறோம், எந்த ஒரு ரீடிங்கும் கேல்வனோமீட்டர் இல்லை. அகைன் அந்த சட்டகாந்தத்தை அந்த காயிலுக்குள்ளே கொண்டு போகும்போது கேல்வனோமீட்டரில் ரீடிங் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரில் கரண்ட் ஆனது இன்டியூஸ் ஆகிருக்கு, இந்த ஒயரில் அந்த காயிலில் கரண்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றதை காட்டுது. ஓகே. அடுத்தது அந்த காந்தகத்தை அந்த காயிலை விட்டு வெளியே எடுக்கும்போது என்ன ஆகுமா, அகைன் கேல்வனோமீட்டர் ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகுது, ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அகைன் வந்து அந்த காந்தத்தை காயிலை விட்டு வெளியே எடுக்கும்போது என்ன குறிக்கிறது, அந்த காயிலில் உங்களுக்கு கரண்ட் என்பது ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்றதை குறிக்கிறது. ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த காயிலில் உருவாகக்கூடிய கரண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டை வந்து வைக்கிறேன். இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து. ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நார்த்து சவுத்து, இதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை வந்து நான் வைக்கிறேன். ஓகேவா. ஹரிசாண்டலாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஹரிசாண்டலாக ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வந்து நான் வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டக்டரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேல்வனோமீட்டரில் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே. இதில் எதுவுமே கரண்ட்டெல்லாம் எதுவுமே போகலை. இந்த கண்டக்டரை நான் ஜஸ்ட் ஒரு கேல்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த டைரெக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்துலேருந்து சவுத்து டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டரை மேலே நகர்த்த போகிறேன். ஓகேவா. ஸோ அப் அண்ட் டவுனில் நகர்த்த போகிறேன். அப் அண்ட் டவுனில் வந்து நகர்த்தி பார்க்க போகிறேன். மேலே நோத்துறேன், கீழே நோத்துறேன், ரெண்டு விதமாக நோற்றி பார்க்க போகிறேன். இந்த சைடு வந்து மேக்னெட் வந்து ஹரிசாண்டலாக இந்த சைடு நோற்றி பார்த்தேன், கரண்ட் வந்து காயிலில் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக்னெட்டை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து மூவ் ஆகுது, காயில் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட் என்பது ஸ்டேஷ்னரியாக ஒரே நிலையாக இருக்குது. இந்த கண்டக்டரை வந்து நான் மூவ் பண்ணி பார்க்க போகிறேன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்டக்டரை வந்து மேலே நகர்த்துறேன், உடனே இந்த கேல்வனோமீட்டரில் வந்து ரீடிங் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. நேராக கேல்வனோமீட்டரில் இந்த மாதிரி இந்த ரீடிங் வந்து நகர்ந்து இந்த மாதிரி மாறி போச்சு. அகைன் வந்து கண்டக்டரை வந்து நான் கீழே நவுத்துறேன், கேல்வனோமீட்டரில் ரீடிங் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ மேலே நவுத்தும் போது இந்த மாதிரி மாறுது, கீழே நவுத்தும் போது இந்த மாதிரி மாறுது. மேலே நவுத்தும் போது இந்த மாதிரி ரீடிங் மாறுது, கீழே நவுத்தும் போது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகுது. மேலே கீழே சேஞ்ச் ஆகும்போது அந்த கேல்வனோமீட்டரில் ரீடிங் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுக்கு மீனிங் என்ன, கேல்வனோமீட்டரில் ரீடிங் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனாலே இந்த கண்டக்டரில் கரண்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் சேஞ்ச் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன கரண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேவா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா 2 டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? டிசி கரண்ட் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எல்லாமே நான் சொல்லிட்டேன். காயிலை ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கிட்டு மேக்னெட்டை நகர்த்தும் போதும் இந்த காயிலில் கரண்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டை ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கிட்டு இந்த கண்டக்டரை மூவ் பண்ணும்போதும் இந்த கண்டக்டரில் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி என்பது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது மேக்னெட்டுக்குள்ளே ஒரு கண்டக்டரை நகர்த்தும் போதோ இல்லை கண்டக்டருக்குள்ளே மேக்னெட்டை நகர்த்தும் போதோ அந்த கண்டக்டரில் அந்த கடத்தியில் அந்த கடத்தியில் மின்சாரம் என்பது தூண்டப்படுகிறது. இதற்கு நேம் தான் மின்காந்த தூண்டல். இதை கண்டுபிடிச்சவர் வந்து மைக்கேல் ஃபாரடே. ஓகேவா? இப்போது போன லெசனில் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் படிக்கும்போது நம்ம என்ன படித்தோம், ஒரு ஃபோர்ஸான கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு காந்தப்புலத்தில் கரண்ட் கேரிங் கண்டக்டரை வைக்கும்போது அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் நகருது. அந்த நகர்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஓகே, ஃபோர்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்தணும், ஃப்ளெமிங்கோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து பயன்படுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, கண்டக்டர் வந்து நகர்த்த போகிற மோஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு, மேலே கீழே நகர்த்த போகிறோம் இல்லை ஹரிசாண்டலாக நகர்த்த போகிறோம். ஸோ இதோட மோஷன் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது இங்கே இந்த ஒயரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். எலக்ட்ரிக் மோட்டார் லெசனில் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஸ்டேஷ்னரியாக தெரிஞ்சிடும், கண்டக்டர் வந்து எப்படி மூவ் பண்ண போகிறன்ற டைரக்ஷனும் எனக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த ஒயரில் இன்டியூஸ் ஆக போகிற கரண்ட், அந்த ஒயரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல் வந்து சேம் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு நம்ம என்ன படித்தோமோ அதே போல் தான் ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலுக்கும் படிக்க போகிறோம். உங்கள் கையில் ரைட் ஹேண்டை வந்து எடுத்துக்கோங்க, அதில் வந்து தம்பு ஃபிங்கர், ஓகே, இது வந்து தம்பு ஃபிங்கரு. அடுத்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலை நம்ம 4 ஃபிங்கர்னு எடுத்துப்போம். இது வந்து இந்த நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சென்டர் ஃபிங்கர்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ தம்பு ஃபிங்கர், ஓகே, சென்டர் ஃபிங்கர் 4 ஃபிங்கர்னால் ஆள்காட்டி விரல், சென்டர் ஃபிங்கர்னால் நடுவிரல், தம் ஃபிங்கர் அப்படின்னா கட்டை விரல். இந்த 3 விரலும் ஒன்றுக்கொன்று பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி, பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த 3 ஃபிங்கர் இந்த ரைட் ஹேண்டில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு விரலுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 90 டிகிரி இருக்கும். இந்த விரலுக்கும் இந்த கட்டை விரலுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விரலை நீங்கள் வச்சுட்டு இதில் வந்து கட்டை விரல் வந்து உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த கண்டக்டர். அந்த கண்டக்டர் வந்து மேலே நவுத்துறீங்களா கீழே நவுத்துறீங்களா, ஓகேவா? ஸோ அந்த மோஷனை குறிக்கிறது தான், கண்டக்டருடைய மோஷனை குறிக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல். அடுத்தது இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அந்த எலக்ட்ரிக் மோட்டாருக்கு நம்ம என்ன படித்தோமோ அதே தான், ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன படித்தோமோ அதே ரைட் ஹேண்ட் ரூலில் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்டு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. எஃப் ஃபார் ஃபீல்டு அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து குறிக்கிறது. சி என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை குறிக்கிறது. ஓகேவா? அந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட், அதுக்கு பேர் தான் இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொன்னோன்னா. ஸோ கரண்ட் இன்டியூஸ்டு இந்த கண்டக்டர் வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரல். ஓகேவா? அப்போது ரைட் ஹேண்டில் ஒரு விரல், அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இது மூணும் ஒன்றுக்கொண்டு ரைட் ஆங்கிளில் இருக்கிற மாதிரி பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்கும். இந்த ஆள்காட்டி விரல் எப்பயுமே மேக்னெட்டிக், ஒன்று வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் இருக்கிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கலாம், இல்லை ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கலாம். ஸோ இது எப்பயுமே வந்து ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஒன்று வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டில்
டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கலாம். அடுத்தது இந்த கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டக்டரோட மோஷன் வந்து ஒன்று மேலே தூக்கலாம், இன்னொன்று வந்து கீழே தூக்கலாம். ஓகே, ஏன் வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ரெக்டாங்குலர் காயிலை வந்து நம்ம எப்படி நகர்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே தான் நகர்த்த போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு மேலே கீழே அந்த கட்டவரோட மோஷன் வந்து ஒன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கும், இல்லை கீழே பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த நடுவிரல் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஒன்று இந்த நடுவிரல் இன்வெர்டு டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இன்வெர்டு டைரெக்ஷன் இப்போ ஒரு கடத்தி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் டைரெக்ஷன்னா கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகும். ஓகேவா, இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் செட் பண்ணிவிட்டு இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து ஒயரில் இந்த மாதிரி போகும். ஓகேவா, ஸோ இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இன்வெர்டில் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகும். இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா கண்டக்டரில் வந்து கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து போகும், டவுனில் போகும். இது வந்து அப்பில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல். இப்போ இதை வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமா? 4 கேஸு நம்ம இப்போ எப்படி வந்து ஃப்ளெமிங்கோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு 4 கேஸ் படித்தோமோ, மேக்னெட்டை மாற்றி கண்டக்டரை மாற்றி அந்த மாதிரி படித்தோமோ, அதே போல் ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூலுக்கும் 4 கேஸ் இருக்குது. அந்த 4 கேஸை கண்டிப்பாக படிச்சுக்கணும், உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு கண்டக்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட் அப்படின்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த்துலேருந்து சவுத்து டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது நார்த்து டைரெக்ஷன்லேருந்து சவுத்து டைரெக்ஷன் வந்து போகும். ஓகேவா, இப்போ நான் அதில் வந்து ஒரு கடத்தியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கடத்தியை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த கடத்தியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நவுத்த போகிறேன். ஓகேவா, ஸோ மேலே நவுத்தி பார்ப்போமா, இது எதுக்காக கொடுத்து வச்சுருக்கோம், கடத்தியை வந்து மேலே நவுத்தணுமா கீழே நவுத்தணுமா, ஆமாம் மேலே நவுத்துவோம். ஓகேவா, ஏன்னா கட்டை விரல் இங்கே இருக்குல்ல. இப்போ நான் அந்த கடத்தியை என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேலே நவுத்த போகிறேன். அப்போர்டு மோஷனில் வந்து இந்த கடத்தியை வந்து நவுத்த போகிறேன். இப்போது இந்த கண்டக்டரில் உருவாகக்கூடிய கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு போகிற மாதிரி இந்த ஆள்காட்டி விரலை செட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆள்காட்டி விரல் வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்ட்டு போகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ரைட் ஹேண்டில் பண்ணும், லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அப்படியே ஆன்சர் உல்ட்டாவாக வந்துடும். செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கண்டக்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்போர்டு மோஷனில் நகர்த்துறேன். ஓகேவா, ஸோ கண்டக்டர் வந்து அப்போர்டில் வந்து மேலே நகர்த்த போகிறேன். ஓகேவா, அப்போது இந்த கண்டக்டர் இதுதான் மோஷனை குறிக்கிறது, கண்டக்டருடைய மோஷன். ஸோ அப்போர்டில் குறிக்குது அப்படின்றதுனால கண்டக்டரோட மோஷன் வந்து அப்போர்டில் குறிக்குது. அதனால் கட்டை விரலை வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுங்க. இந்த 2 விரலையும் செட் பண்ணுறேங்க, கட்டை விரலை மேலே பார்த்த மாதிரியும், அடுத்தது இந்த ஆள்காட்டி விரலை வந்து இதில் பார்த்த மாதிரியும் வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டில் பார்த்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் ஃபிங்கர் எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ இன்வெர்ட்ஸ் அப்படின்னா இது வந்து இந்த இன்டியூஸ்டு கரண்ட் அந்த கண்டக்டரில் உருவாக்கக்கூடிய மின்சாரம் வந்து இன்வெர்ட்ஸில் இருக்கும். இன்வெர்ட்ஸில் இருக்கும் மீனிங் இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து போகும். ஓகேவா, இன்வெர்ட்ஸில் போகும். இப்போ அடுத்தது இந்த கேஸ் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டில் நார்த்து டைரெக்ஷன்லேருந்து சவுத்து டைரெக்ஷனில் வந்து இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த கண்டக்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே நகர்த்த போகிறேன். இந்த கண்டக்டரை நான் கீழே நகர்த்த போகிறேன். ஸோ மோஷன் என்பது எந்த மோஷன் என்பது கீழ் நோக்கி இருக்கிறது, மோஷன் என்பது கீழ் நோக்கி இருக்கிறது. அதனால் கட்டை விரலை கீழ் நோக்கி ரைட் ஹேண்டில் கட்டை விரலை கீழ் நோக்கி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆள்காட்டி விரலை வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு வர மாதிரி ஹரிசாண்டலாக நிறுத்திக்கோங்க. இது ரெண்டுத்தையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வரக்கூடிய இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸில் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கட்டை விரலை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே கையிலே செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த விரல் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸில் வரும். இந்த சென்டர் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவுட்வர்ட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்வர்ட் அப்படின்னா இந்த கடத்தியில் உருவாக்கக்கூடிய மின்சாரம் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்கும். அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா இந்த கடத்தியில் உருவாக்கக்கூடிய மின்சாரம் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது இந்த கேஸ். இப்போ நான் மேக்னெட்டை வந்து மேக்னெட்டோட போல் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மேக்னெட்டோட போல் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த்து டைரெக்ஷன்லேருந்து சவுத்து டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கண்டக்டரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன், ஓகே மோஷன் வந்து இது தானே, ஸோ கீழ் நோக்கி நகர்த்த போகிறேன். இந்த கண்டக்டர் வந்து கீழே நகர்த்த போகிறேன்.
ஓகே, கீழே நவுத்தனா இப்போ செட் பண்ணிக்கோங்க. கட்டை விரலை வந்து கீழே வர மாதிரி செட் பண்ணி, ஏன்னா மோஷன் வந்து கீழே இருக்குது. அடுத்தது இந்த ஆள்காட்டி விரலை ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்படியே பண்ணி பாருங்கள். இப்போ நானே ஆக்சுவலாக செஞ்சு தான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு இன்வர்ட்ஸாக அவுட்வர்ட்ஸாக மனப்பாடம் பண்ணுறதை விட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, கட்டை விரலை டவுன்வர்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஆள்காட்டி விரலை வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நடுவரல் வந்து உங்களுக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ட்ஸில் வருங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நடுவரல் வந்து இன்வர்ட்ஸில் வரும். இன்வர்ட்ஸில் அப்படின்னா இந்த கடத்தியில் போகக்கூடிய மின்சாரம் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்கும். அதே போல் இதுக்கும் செக் பண்ணுங்கள். நார்த்துலேருந்து சவுத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது இருக்கும். இந்த கண்டக்டரை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே நகர்த்த போகிறேன். ஸோ அப்போது மோஷன் என்பது மேலே இருக்கும். ஆள்காட்டி விரல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகிறோம். மோஷன் என்பது மேலே இருக்கும். ஆள்காட்டி விரல் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் வர மாதிரி ஹரிசாண்டலாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நடுவரல் வந்து அவுட்வர்ட்ஸில் வர மாதிரி இருக்கும். இந்த இஎம்எஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அவுட்வர்ட்ஸில் வர மாதிரி. அவுட்வர்ட்ஸில் அப்படின்னா இந்த கடத்தியில் போகக்கூடிய மின்சாரம் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்கும். அவுட்வர்ட்ஸ்னால் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும். சாரி அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்குங்க. மின்சாரம் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா மின்சாரம் வந்து உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4 கேஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் 4 கேஸு, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் 4 கேஸ் படிச்சிருக்கோம். கண்டிப்பாக எக்ஸாமில் அடிக்கடி ஏதாச்சும் 2 ஃபிங்கரோட டேரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபிங்கரோட டேரெக்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு படித்தாச்சு. அந்த கண்டக்டரில் உருவாகக்கூடிய கரண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குன்றதுக்காக ஒரு விதி வந்து நம்ம படித்தாச்சு. இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் விதி, இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் என்பது ஒர்க் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் மோட்டாரில் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. இது வந்து என்ன எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி இருக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டாரோட கான்செப்ட். அப்படியே இதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் ஜென்ரேட்டர். ஓகே, ஜென்ரேட்டரில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தான் நமக்கு கிடைக்கும். பட் என்ன எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியாக மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரம் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்லேருந்து கிடைக்கிறது தான். ஓகேவா? ஸோ பவர் பிளான்ட்டோ இருக்கும், நிலக்கரி சுரங்கச்சாலையாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை விண்ட் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து டர்பைனை சுத்த வைக்கிறதுக்காக தான் ஒரு பவர் சோர்ஸ். அந்த டர்பைனை சுத்த வைக்கணும், அதுக்கு ஸ்டீம் தேவை. அந்த ஸ்டீமை, அந்த டர்பைனை சுத்த வைக்கிறதுக்கான சோர்ஸ் தான் நிலக்கரியை எரித்து அதில் வர ஸ்டீம்னால் டர்பைனை சுத்த வைக்கிறாங்க. அடுத்தது வந்து விண்டு, காற்றுனால டர்பைனை சுத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடல் தண்ணியால் டர்பைனை சுத்த வைக்கிறாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலமாக வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த டர்பைனை சுத்த வைக்கிறாங்க. இது எல்லாமே டர்பைன் சுற்றுறது என்பது மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் உங்களுக்கு என்னவா மாறும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். ஸோ அது எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுதுன்றதை நம்ம இப்போ படிக்கலாம். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். நம்ம பவர் பிளான்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் ரொம்ப பெரிய ஜென்ரேட்டர், ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இங்கே நம்ம வீட்டில் சப்போஸ் கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஜென்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன ஜென்ரேட்டரை பற்றி நம்ம படித்தா அதே கான்செப்ட் தான் பெருசுலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ த டிவைஸ் converts mechanical energy into electrical energy is called electric generator. இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் மின்சார ஜென்ரேட்டர் அல்லது மின்னாக்கின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் 2 வகை உண்டு. எப்படி மோட்டார்ஸ் வந்து ஏசி மோட்டார், டிசி மோட்டார்னு 2 டைப் இருக்கும், அந்த மாதிரி ஜென்ரேட்டரும் 2 டைப்பில் இருக்குது. ஏசி ஜென்ரேட்டர், டிசி ஜென்ரேட்டர். இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே படிக்கலாம். முக்கியமாக மோட்டாரில் டிசி மோட்டாரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜென்ரேட்டரில் ஏசி ஜென்ரேட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மோட்டாரில் ஏசி மோட்டார் இம்பார்ட்டண்ட்டு கிடையாது, ஜென்ரேட்டரில் டிசி ஜென்ரேட்டர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. பட் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுத்தையுமே படிச்சிடலாம். டிசி ஜென்ரேட்டர் கடைசியாக ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் அ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்.
எலக்ட்ரிக் மோட்டாரில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸான கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு காந்த புலத்தில் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கடத்தியை வைக்கும்போது உண்டாகும் ஃபோர்ஸ், அந்த பிரின்சிபல். அதுக்கப்புறம் ஃப்ளெமிங்கோடைய இடக்கை விதி, லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தி தான் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ஒர்க் ஆகுது. சேம் அதே போல் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அடுத்தது ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூலை வந்து பயன்படுத்தி எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, என்ன பிரின்சிபல் கீழே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். when coil rotate in a magnetic field, it induces a current in a coil and direction of induced current is given by Fleming right hand rule. ஓகேவா? ஒரு இது மின்காந்த தூண்டல் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒரு காந்த புலத்தில் சுருள் வந்து சுழலும் போது காந்த புலத்தை வந்து ஸ்டேஷனரியாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் காயிலை வந்து ரொட்டேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? காந்த புலத்துக்குள்ள சுருள் வந்து சுழலும் போது, இந்த சுருள் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்மேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுருள் வந்து சுழலும் போது இந்த ஆர்மேச்சரில் என்ன ஜென்ரேட் ஆகுமா, ஒரு மின்னோட்டத்தை தூண்டுகிறது. மற்றும் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் விசை, இதில் வந்து மின்னோட்டம் வந்து உருவாகுதுன்னு நம்ம படிச்சிட்டோமா. இதில் உருவாகக்கூடிய மின்னோட்டத்தோட திசையை கண்டறியறதுக்காக நம்ம என்ன ரூல் வந்து பயன்படுத்துகிறோம், ஃப்ளெமிங்கோடைய வலது கை விதி வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே தியரிலாம் இருக்குது. இந்த தியரி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது. முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சின்னதாக பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது சிம்பிள் கான்செப்ட்டுங்க. ஒரு மேக்னெட் வந்து இருக்கும், எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரியே தான் நார்த்து சவுத்து மேக்னெட் வந்து இருக்கும். அந்த மேக்னெட்டுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் காயில். கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேவா? மேக்னெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் காயில் வந்து இருக்கும். மேக்னெட்டுக்குள்ளே ரெக்டாங்குலர் காயில் இருக்கும். ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக் மோட்டார்லேயும் மேக்னெட் இருக்கும், ரெக்டாங்குலர் காயில் இருக்கும். ஓகேவா? இங்கேயும் மேக்னெட் இருக்குது, ரெக்டாங்குலர் காயில் இருக்குது. அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் ரிங்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ரிங், அல்லது இதுக்கு பேர் வந்து காமுடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஸ்லிப் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து ஸ்ப்ளிட்டு, இங்கே வந்து ஸ்லிப் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 ரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒயரில் வந்து ஒரு ரிங்கை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். அதே போல் இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரில் வந்து ஒரு ரிங் வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? 2 ரிங் வந்து பயன்படுத்தும். இந்த ஒயர் வந்து ஒரு ஸ்லிப் ரிங்ஸில் வந்து சால்ட்ரு பண்ணியிருக்கும், இந்த ஒயர் வந்து ஒரு ஸ்லிப் ரிங்ஸில் வந்து சால்ட்ரு பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கார்பன் ப்ரஷ் வந்து இருக்கும், இதில் வந்து ஒரு கார்பன் ப்ரஷ் இருக்கும். கார்பன் ப்ரஷ் என்பது தூரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சுருள் சுற்றும் போது இந்த ஸ்லிப் ரிங்ஸ் ஆனது கண்டிப்பாக சுற்றும். ஆனால் இந்த கார்பன் ப்ரஷ் என்பது சுற்றவே சுற்றாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சுருளை சுற்ற போகிறோம். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு கண்டக்டர் வந்து மோஷனில் இருந்துச்சுன்னா இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி என்பது உருவாகும். அந்த உருவான எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காமுடேட்டர் வழியாக இந்த கார்பன் ப்ரஷ்ஷுக்கு வந்து கொண்டு வரோம். ஓகே, அந்த கார்பன் ப்ரஷ்ஷில் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மின்சாரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். கார்பன் ப்ரஷ் வழியாக ஒரு பல்பை எரிய வைக்கிறோம், இல்லைனா மின்சாரத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். மேக்னெட் இருக்கும். மேக்னெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஆர்மேச்சர் என்பது என்ன, மேக்னெட்டுக்கு நடுவில் ஹரிசாண்டலாக ஒரு ரெக்டாங்குலர் செவ்வக வடிவில் சுருளை வந்து பிளேஸ் பண்ணுறோம். அந்த சுருளுடைய இரண்டு பகுதியிலும் ஒரு ஸ்லிப் ரிங்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கல இதில். ஓகேவா? இது B1 மற்றும் B2 தூரிகைகள் இணைக்கப்பட்ட R1 மற்றும் R2. இதுதான் அந்த ரிங்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ரிங்ஸ்னு சொன்ன 2 ஸ்லிப் வளையங்களை கொண்ட ABCDயை கொண்டுள்ளது. ஓகேவா? குதிரை காலனி வடிவ மின்காந்தத்தின் 2 துருவங்களுக்கு இடையில் சுருள் வைக்கப்படுகிறது. அதாவது குதிரையிலாட காந்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ஷூ மேக்னெட்டுக்கு நடுவில் அந்த சுருள் வந்து வைக்கப்படுகிறது. அந்த சுருளோட எண்டில் 2 ஸ்லிப் ரிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஸ்லிப் ரிங்ஸ் வந்து 2 கார்பன் ப்ரஷ் கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. தூரிகைகள் கேல்வனோமீட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக கேல்வனோமீட்டரோட ஏன் இணைக்கிறோம் அப்படின்னா அதில் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி, இது எக்ஸ்பெரிமெண்ட் ஜென்ரேட்டர். ஓகேவா? இது சுற்றுவட்டத்தில், அதாவது அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் மின்னோட்டத்தின் திசையை வந்து காட்டுகிறது, எந்த டைரக்ஷனில் வந்து மின்னோட்டம் போகிறது அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர், வணிக ரீதியாக யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டரில் இந்த கேல்வனோமீட்டர் வந்து இருக்காது. அதில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சோர்ஸை தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஒர்க்கிங் வந்து நம்ம இங்கே படிக்கலாம்.
ஓகேவா. ஸோ ஒர்க்கிங் வந்து படிக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இதை எதெல்லாம் வச்சு உருவாக்குறாங்கன்றதை நம்ம படித்தாச்சு. எலக்ட்ரிக் மோட்டாரில் ஸ்ப்ளிட் ரிங்ஸ் அல்லது காமிடேட்டர் ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ரிங்ஸ் 2 ரிங் வந்து இருக்கும். ஓகேவா. அந்த ரெக்டாங்குலர் காயிலோடைய ஒரு முனையை வந்து ஒரு ரிங்லேயும் இன்னொரு முனையை வந்து இன்னொரு ரிங்லையும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஷாஃப்ட் வந்து சுற்றும்போது, இந்த சுருள் வந்து சுற்றும்போது அந்த ரிங்கும் சேர்த்து சுற்றும். ஆனால் கார்பன் ப்ரஷ் வந்து எப்பயுமே ஸ்டேஷ்னரியாக தான் இருக்குன்றதை மறந்து போயிடாதீங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த வரைக்கு பாருங்கள், ரெக்டாங்குலர் காயில் இருக்குங்களா. ஸோ இந்த ரெக்டாங்குலர் காயில் சுற்றுறதுக்கு ஒரு லீவர் வச்சுருக்காங்க. இதை சுற்றும் போது இங்கே பாருங்கள், ஒரு எண்ட் ஆஃப் த காயில் வந்து இந்த ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு எண்ட் ஆஃப் த காயில் வந்து இந்த ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு. இதில் ஒரு கார்பன் ப்ரஷ் இருக்குது, இதில் ஒரு கார்பன் ப்ரஷ் இருக்குது. இந்த 2 கார்பன் ப்ரஷும் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இந்த ரிங்கும் இந்த சுருள் சுற்றும் போது சுற்றும். இது ரெண்டும் ஒரு குதிரையிலாட காந்தத்துக்கு நடுவில் வந்து வச்சுருக்கோம். இந்த மேக்னெட்டை இந்த குதிரையிலாட காந்தத்துக்கு நடுவில் இந்த சுருளை வந்து வச்சுருக்கோம். இப்போது ஒர்க்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்த்து போலு, இது வந்து சவுத்து போல். இதில் நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் வடிவில் ஒரு காயிலை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் ஒரு ஸ்லிப் ரிங்ஸு. ஸோ இந்த ஸ்லிப் ரிங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இந்த ஸ்லிப் ரிங்ஸ் வந்து இந்த இடத்துல சால்டர் பண்ணிட்டோம். இதில் ஒரு கார்பன் ப்ரஷ் இருக்குது, இதில் வந்து ஒரு கார்பன் ப்ரஷ் இருக்குது. ஸோ இதை வந்து B1 எடுத்துக்கிறேன், இதை வந்து B2 எடுத்துக்கிறேன். ஓகேவா. இந்த கார்பன் ப்ரஷ்ஷை தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேல்வனோமீட்டர் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கேல்வனோமீட்டர் வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு சொல்லும். இப்போ வந்து இந்த ஒர்க்கிங் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ABCDன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. நான் இப்போ இதை எப்படி சுற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயிலை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து சுற்ற போகிறேன். காயிலை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறேன் அப்படின்னா, கிளாக் வைஸில் சுற்றும் போது என்ன ஆகும், இது வந்து இந்த கண்டக்டர் வந்து மேலே போகும். இது வந்து இந்த காயில் வந்து, அதாவது AB என்ற அந்த சுருள் வந்து மேலே போகும். ஓகே. மோஷன் வந்து மேலே இருக்குது, இந்த இதில் வந்து மோஷன் என்பது கீழே இருக்குது. ஓகேவா. இப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே கண்டக்டர் வந்து சுற்றும் போது, நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இப்போ பாருங்கள், இந்த AB என்ற காயில் வந்து மேலே சுற்றுது. அப்போ இதில் உருவாகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் விதி. ஓகே. ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் விதி எடுத்துக்கோங்க. மோஷன் வந்து மேலே இருக்குது, இந்த இதுதான் மோஷன் வந்து நமக்கு மேலே இருக்குது. ஓகேவா. வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டு வழியாக உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து எதில் இருக்கும், இன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து இருக்குமா. இன்வர்ட் டைரெக்ஷன் அப்படின்னா, ஓகேவா. ஸோ கரண்ட் வந்து இன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா, இந்த இதில் வந்து உள்பக்கமாக கரண்ட் வந்து இப்படி போகும். ஓகேவா. ஸோ அடுத்தது பேரலாக இந்த காயிலில் வந்து எந்த ஒரு கரண்ட் வந்து இப்படி உருவாகின கரண்ட் வந்து இப்படி போகும். இப்போ CD காயில் வந்து எடுத்துக்கோங்க, இந்த காயில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மோஷன், இந்த காயில் வந்து மேலே போகும்போது இந்த காயில் வந்து உள்பக்கமாக சுற்றுமா, கீழே சுற்றுமா. அப்போ மோஷன் என்பது நமக்கு கீழே இருக்குது. வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து அவுட்வார்ட்ஸில் இருக்கும். அவுட்வார்ட்ஸில் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அவுட்வார்ட்ஸில் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், கரண்ட்டோட டைரக்ஷன் இங்கே ஆரம்பித்து இது வழியாக போய் அடுத்தது இது வழியாக வந்து இந்த இடத்துல வந்து ப்ரஷ் 1 வழியாக. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷன் வந்து கரண்ட் வந்து இது வழியாக இப்படி போய் வந்து இது வழியாக வந்து ப்ரஷ் 1 வழியாக வந்து உங்களுக்கு எதில் போய் முடியுது, ப்ரஷ் 2 வழியாக B1 இருந்து B2 வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷன் வந்து B1 B2 வந்து போகுது. ஓகேவா. இப்போ அடுத்தது ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் முடிஞ்ச உடனே ஓகேவா CD வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா. CDயில் AB வந்து இந்த CD, இங்கே ஒரு ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் B1, இதுதான் வந்து B2. இது வந்து CDயாக மாறிப்போம், இது வந்து ABயாக மாறிடும். ஓகேவா. ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் முடிஞ்ச உடனே இந்த AB வந்து இந்த இடத்துல வந்துடும், இந்த CD வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த சுருள் வந்து சுற்றும் போதும் இந்த ஸ்லிப் ரிங்ஸும் சுற்றுன்றதை நம்ம படித்தாச்சு. ஓகேவா. இதை வந்து ஒரு மேக்னெட்டிக் நார்த்து
சவுத் போல் மேக்னெட்டில் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது நார்த்லேருந்து சவுத்தில் வந்து போகுது. இப்போ சொல்லுங்கள், இப்போ வந்து அகைன் வந்து இது வந்து எந்த மேலே பார்த்த மாதிரி தான் நகரும், இது கீழே பார்த்த மாதிரி தான் நகரும். ஓகே, மேலே பார்த்த மாதிரி நகரும் போது கரண்ட் என்பது இன்வெர்ட் டைரெக்ஷனில் வந்து போகும். இது வந்து கீழே பார்த்து நகரும் போது கரண்ட் என்பது அவுட்வர்ட் டைரெக்ஷனில் வந்து இருக்கும். அப்போ கரண்ட் போகக்கூடிய திசை வந்து சேம் அதே திசை தான் போகும். ஆனால் கரண்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்து வருது, B2க்கு வந்து வந்துடும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் வந்து கரண்ட் வந்து B2வில் வந்து அடுத்தது தான் உங்களுக்கு எதில் போகும், B1ல் வந்து போகும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் வந்து கேல்வனோமீட்டர் வந்து இந்த மாதிரி பொசிஷனை காட்டும். ஸோ இந்த ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் வந்து கேல்வனோமீட்டர் வந்து இந்த பொசிஷன் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதில் உருவாகக்கூடிய கரண்ட் வந்து என்ன கரண்ட் அப்படின்னு பார்த்தா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்பது உருவாகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஏசி ஜென்ரேட்டருடைய வேலை. ஓகேவா? ஏசி ஜென்ரேட்டர்னு ஏன் சொல்கிறோன்னா இதில் உருவாகக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு ஏசி கரண்ட்டு. ஓகேவா? ஸோ டிசி ஜென்ரேட்டரை பார்க்குறதுக்கு டிசி ஜென்ரேட்டரில் வந்து நம்ம என்ன வித்தியாசன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுங்களா? இதோட ஒர்க்கிங் வந்து கிளியராக புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ஒர்க்கிங் வந்து படித்து பாருங்கள். சுழலும் போது ஏபி கை மேலே செல்கிறது. ஸோ ஏபியோட கை வந்து நான் மேலே போகுதுன்னு சொன்னால், மோஷன் வந்து மேலே இருக்குன்னு சொன்னோன்னா, ஏபியோட அதாவது கிளாக் வைஸில் சுற்றும் போது ஏபியோட கை வந்து மேலே செல்கிறது மற்றும் சிடி கை வந்து கீழ் நோக்கி செல்கிறது எனில் சுருள் கடிகார திசையில் சுழலும். ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்துவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஏபிசிடி திசையில் இருக்கும். ஓகேவா? ஃப்ளெமிங்கோடைய வலக்கை விதியை பயன்படுத்திங்க அப்படின்னா மின்சாரம் வந்து எந்த திசையில் இருக்குது, ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து ப்ரஷ் 1க்கு போகும், ப்ரஷ் 1லேருந்து எதுக்கு போகும், ப்ரஷ் 2க்கு வந்து போகும். இது எல்லாமே வந்து ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் ஏபிசிடியில். ஓகேவா? ஏபிசிடியில் இருக்குமா? தற்போது தூரிகை B2வில் இருந்து B1ல் மின்னோட்டம் பாய்கிறது. ஓகே, இந்த டயக்ராமில் வந்து B2வை வந்து முதல்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், இந்த இடத்துல வந்து B2வை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா B1 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால தான் இங்கே அது சேஞ்ச் வந்து மாறுது. நம்ம எந்த ப்ரஷ் ஒன்று கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரஷ்ஷில் இருந்து இதுக்கு போகும். ஓகேவா? B2வில் இருந்து B1 வரை மின்னோட்டம் பாய்கிறது. அரை சுழற்சி பிறகு ஏபி ஆனது சிடி மற்றும் சிடிக்கு பதிலாக ஏபி வருகிறது. ஒரு ஹாஃப் ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏபி கை இருக்கிற இடத்துல சிடி வந்துடும், சிடி இருக்கிற இடத்துல ஏபி வந்துடும். இப்போ அகைன் வந்து கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்லேருந்து போகும் பார்த்தீங்கன்னா டியிலேருந்து சி, பியிலேருந்து ஏ. அகைன் வந்து இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் இங்கே முதல்ல இது வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது முதல்ல B2ன்னு சொல்லியிருந்தாங்க, இதை B1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு B2லேருந்து B1ல் கரண்ட்டு பாஸ் ஆகும், அடுத்தது B1லேருந்து B2 வந்து பாஸ் ஆகும். ஸோ ப்ரஷ் வந்து மாறி இருக்குது, இது வந்து B1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து B2. ப்ரஷ்ஷை மட்டும் மாற்றிக்கோங்க. எந்த ப்ரஷ் வேணால் வைக்கலாம், அது நமக்கு பிரச்சனை. கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா எந்த ப்ரஷ்லேருந்து எந்த ப்ரஷ்ஷுக்கு போகுது, கரண்ட் வந்து தூரிகை 1லேருந்து தூரிகை 2க்கு வந்து போகும். ஓகேவா? ஸோ தற்போதைய ஓட்டம் வந்து தூரிகை B1லிருந்து B2க்கு தற்போதைய ஓட்டம். ஓகேவா? இவ்வாறு ஒவ்வொரு அரை சுழற்சி மின்னோட்ட ஓட்டத்தின் திசையையும் தலைகீழாக மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனுக்கும் கரண்ட்டோட திசை என்பது மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு ரெவல்யூஷனுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனில் இப்படி இருக்கும், செகண்ட் ரெவல்யூஷனில் இப்படி இருக்கும், செகண்ட் தேர்ட் ரெவல்யூஷன், ஃபோர்த் ரெவல்யூஷன். இந்த மாதிரி கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ரொட்டேஷனுக்கு இங்கே இருக்கும், ஒரு ரொட்டேஷனுக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ டிசி மோட்டாரோட ஒர்க்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. டிசி மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஒரு மேக்னெட் வந்து ரெண்டு மேக்னெட் எதுக்காக பயன்படுத்துகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். சேம் அதே போல் ரெக்டாங்குலர் காயில் மேக்னெட்டை வந்து பயன்படுத்துகிறோம். நார்த்து போல், சவுத்து போல், சேம் அதே போல் ஒரு ரெக்டாங்குலர் காயில் வந்து பயன்படுத்துகிறோம். ஹரிசாண்டலாக ரெக்டாங்குலர் காயில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ரெக்டாங்குலர் காயில் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவ சுருள் ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்மேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போன ஏசி ஜென்ரேட்டரில் 2 ஸ்லிப்ரிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஒரு ஒயர்லையும். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா டிசி மோட்டாரில் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரே ஒரு காமுடேட்டர் ஸ்ப்ளிட்ரிங்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட்ரிங்ஸ் வந்து காமுடேட்டர் அல்லது ஸ்ப்ளிட்ரிங்ஸு. ஓகே, ஸ்ப்ளிட்ரிங்ஸை வந்து பயன்படுத்துகிறோம், அல்லது இங்கிலீஷில் வந்து காமுடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ப்ளிட்ரிங்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ அகைன் இதில் வந்து கார்பன் ப்ரஷ் வந்து இருக்கும், கார்பன் தூரிகைகள் வந்து இருக்கும். இந்த ஷாஃப்ட் வந்து இந்த சுருள் வந்து சுற்றும் போது இந்த காமுடேட்டர் வந்து சுற்றும், ஆனால் கார்பன் ப்ரஷ் வந்து சுற்றவே சுற்றாது. இப்போ டிசி மோட்டரோட ஒர்க்கிங் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குங்களா,
நார்த்துலேருந்து சவுத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். இதை ஏ, இதை பி, இதை சி, இதை டின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து B1ன்னு வச்சு, இதை வந்து B2ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து B1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து கிளாக் வைஸில் சுற்ற போகுது. கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா இந்த கை வந்து மேலே போகும், இந்த கை வந்து கீழே வரும். மேலே போகும்போது மோஷன் வந்து மேலே இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் இருக்கும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து அப்வர்டில் இருக்கும். அதே போல் கண்டக்டர் வந்து கீழே நகரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் ஹரிசாண்டலாக வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் போகும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும், ஏலேருந்து பிக்கு போகும், பியிலேருந்து சிக்கு போகும், சியிலேருந்து டிக்கு போகும், டியிலேருந்து B2க்கு போகும், B2லேருந்து B1க்கு போகுமா? ஸோ ஒரே இதுதான் B1லேருந்து அகைன் சேம் வந்து இது வந்து ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் நடக்கும். அகைன் ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் உங்களுக்கு என்ன ஆகிடும், சிடி வந்து இந்த இடத்துக்கு வந்துடும், ஏபி வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னவா மாறிடும், B1ஆக மாறிடும். சாரி, இது மாறவே மாறாது, இது வந்து சேம் B2வாக தான் இருக்கும், இது B1ஆக தான் இருக்கும். ஏன்னா கார்பன் ப்ரஷோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. கார்பன் ப்ரஷோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகே, இந்த காமிடேட்டர் மட்டும்தான் சுற்றும். அகைன் வந்து சிடி வந்து மேலே போகும், ஏபி வந்து கீழே வரும். மோஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்வர்டில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் இருக்குது. அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு எதில் இருக்கும் பார்த்தா இதில் இருக்கும். ஸோ அப்போ இதில் ஆரம்பித்து இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் கீழே இருக்கும். இதில் வந்து B2ல் இருந்து B1ல் வந்து வரும். ஸோ கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். இந்த காயில் என்ன தான் சேஞ்ச் ஆனாலும் கரண்ட் என்பது ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இது வந்து டிசி ஜென்ரேட்டர்